நமசிவாய. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக டெக்னிக்கலாக இருக்கும், ஆனால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாத மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கும், அது மாதிரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் கோடிக்கணக்கான பணமோ லட்சக்கணக்கான பணமோ வாழ்நாள் முழுவதுமே வந்து கொண்டிருக்கும். ஒரு வழிபாட்டு முறை தான், ரொம்ப சிம்பிளான வழிபாட்டு முறை. ஆனால் உங்களுடைய சுயஜாதகம், அவங்களுடைய சுயஜாதகத்தை சேர்ந்தது. அந்த உங்களுடைய ஜாதகம் பார்க்க வேண்டாம், உங்களோட ஹோரை மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப அற்புதமான ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதுலேயுமே வந்து பார்த்தோம்னா இப்போ ரெகுலராக எனக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நிறைய பேர் சக்ஸஸ் ரேஷியோ சொல்லியிருந்தாங்க. ஒரு முக்கியமான நபர் பல லட்சங்கள் அவருக்கு கிடைச்சது அப்படின்றது ரீசெண்டாக அது மாதிரியான கிடைச்ச ஒரு விஷயம், ஃபோன் கன்சல்டேஷனில் எடுத்துக்கிட்டு அவர் கிடைச்ச விஷயம் அப்படிங்கிறதுனால இது ஒரு கண்டென்ட்டாகவே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றது. அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வரக்கூடிய 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி தினம். ஒவ்வொரு வருஷமுமே நம்ம பல வருஷமாக சித்ரா பௌர்ணமிக்கு அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த சித்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த ஒரு பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இந்திரஹோமமே நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ணிக்கிட்டு வரோம். அதனால இந்த இந்திரஹோமம் வந்து அந்த ஒரு நாளிலே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய இந்திரஹோமம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அந்த இந்திரஹோமமும் சித்திரகுப்த பூஜையும் நேரில் மயிலாப்பூரில் பண்ணுறோம். நேரில் வரக்கூடிய அன்பர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நோட்டு, எப்போவுமே சித்திரகுப்தர்னா நோட்டு தானே. ஸோ இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் நோட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நோட் நம்ம அதில் வந்து பூஜையில் வச்சுட்டு அதை வந்து நம்ம ஆகர்ஷணம் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அந்த பூஜையோட அந்த நோட்டு அப்படின்றத வந்து அவங்க டெய்லி ஏதாவது இப்போ அவங்க கணக்கு வழக்கோ கடமையோ அதெல்லாம் எழுத வேண்டாம். என்னென்ன விஷயம் அவங்களுக்கு தேவையோ அவங்களோட சங்கல்பங்கள் எல்லாம் எழுதிக்கலாம். அது பல காலங்களாகவே எல்லாருக்குமே நல்ல பவர்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிர மிக மிக அற்புதமாக வேற ஒரு பிரசாதமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹக்கீக் ஸ்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, பயங்கர லக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுன்னு. அது வந்து சங்கல்பதாரர்கள் அனைவருக்கும் அந்த நோட்டு புத்தகத்தோடு சேர்த்து கொடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். பூஜாஹோம்.orgல நீங்க சங்கல்பம் பண்ணிக்கலாம். நேரில் வர்றதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அல்லது நீங்க பூஜாஹோம்.orgல போனாலும் அது பார்த்துக்கலாம். இதுல நேரில் வரவங்களுக்கு கட்டணம் கிடையாதுனாலுமே கூட 200 பேருக்கு மட்டும்தான் அந்த இடத்துல அனுமதிங்கிறதுனால கீழே நம்பர் வரும். அந்த நம்பர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். லாஸ்ட் டைமே வந்து பார்த்தோம்னா நம்ம முருகருடைய திருஷதி, அதுக்கப்புறம் வந்து ருத்ர அபிஷேகமும் பண்ணினோம். ஏகப்பட்ட பேர் அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டு அவங்களுக்கு பண்ண முடியாமல் போச்சு. அவங்களால வர முடியாத மாதிரியான விஷயம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற காரணத்தினாலே. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை தவிர்க்குங்கள். முதல்ல நீங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு நீங்க வர்றதுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபோன் நம்பர் ரெண்டுமே கண்டிப்பாக வர்றவங்க மட்டும் வரோன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வராமல் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்கள வந்து நாங்கள் நிரந்தரமாகவே பிளாக் பண்ணிடுவோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க இன்ஃபார்மும் பண்ணலன்னா, அதாவது வரேன்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே ஃபேக்காக அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டேன்றாங்க நம்ம திரும்ப கேட்டால், அது மாதிரி நபர்களுக்கு இந்த விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக 2 வருஷம் முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை, உங்களுக்கு பலருக்கு ஞாபகம் இருக்கும், வருடத்திற்கு ஒரு முறை ஆகர்ஷண திலகம் அப்படின்னு. நிறைய பேர் வசிய திலகம் தருவீங்களா, வசிய திலகம் தருவீங்களான்னு கேட்பாங்க. வசிய திலகமான்னு நினைச்சா அது வசிய திலகம். ஆகர்ஷண திலகம்னா எல்லா விஷயத்திலும் வெற்றி திலகம் நினைச்சா எல்லா விதத்திலையும் வெற்றியை கொடுக்கக்கூடியது. நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணால் நல்லது நடக்கும். அதை ஒரு சில பேர் வேற வேற விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணி அதனால சில அவங்களுக்கு மட்டும் சுயலாபம் அடைந்து கொண்டிருந்தார்கள். வேற ஒரு சிலருக்கெல்லாம் ஏதாவது தவறான விஷயங்கள் நடக்கக்கூடும்ன்ற பயந்ததுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தேன் 2 வருஷம் முன்னால் வரைக்கும். தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. அது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம வருஷத்துல ஒரு 3 நாள் 4 நாள் தான் அதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ poojaproducts.comல அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்க இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் தீர்ந்திருந்தாலும் தீர்ந்திருக்கும் சொல்ல முடியாது. 54 நபர்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி. முதல்ல இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கும் பொழுது 7 பேருக்கு 10 பேருக்கு இப்படிலாம் தான் கொடுப்பேன் வருஷத்துக்கு ஒரு தடவை. அதில் அவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்த்துட்டு ஆள் எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்கள வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி மெசேஜில் அனுப்ப சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது மாதிரிலாம் எதுவும் நம்ம பார்க்கறது இல்லை. அவங்க கர்மா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக விட்டு விடுகிறோம். நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அதை படிக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் யாருக்கும் பதில் சொல்லவும் மாட்டோம். அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவைப்படுபவர்கள் ஆகர்ஷண திலகம் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வருஷம் கொடுக்குறேன், அடுத்த வருஷம் அது எப்படி அப்படின்றது தெரியலன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால அது பொருட்களுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. அதை நம்மளால் பண்ண முடியல. சும்மா ஃபேக்காக ஏதாவது ஒன்று இருக்கிறத நம்ம கொடுக்கக்கூடாது, எதுவுமே அது மாதிரி கொடுத்தது இல்லை அப்படிங்கிறதுனால அதை பண்ணாமல் இருந்தோம். நபர்களுமே வந்து தவறாக யூஸ் பண்ணிருக்கார்கள் அப்படின்ற மாதிரியான தகவல் தெரிந்த காரணத்தினாலே. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்றது. என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பிறந்த ஹோரை தெரிய வேண்டும். இதில் வந்து உங்களுடைய ஜாதகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம், உங்களுக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு ஜாதகமே தெரியாது, பிறந்த இதே தெரியாது, பிறந்த ராசி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிறந்த நாள் தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் திங்கக்கிழமை பிறந்திருக்கீங்களா, ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்களா, சனிக்கிழமை பிறந்திருக்கீங்களான்னு தெரியும் இல்லையா? அந்த நாள் எந்த நேரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்து அந்த நேரம் எந்த ஹோரையில் வருதுங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்னன்னா, ரீசெண்டாக நான் இப்போ சொன்னேன்ல ஒரு சின்ன விஷயம், ஒரு நபர்
மல்டி மில்லியனர்னு சொல்லலாம், ஏகப்பட்ட கோடிகள் உள்ள நபர் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறாரு, கன்சல்டேஷன் எடுத்துக்கிறார். ஸோ அவருக்கு வந்து என்னன்னா ஃபோனையே அவருடைய சூழ்நிலை எப்படின்னு பாருங்க. அவருக்கு இமீடியட்டாக வந்து எந்த ஒரு விஷயமாக பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே நான் வந்து சொல்லுவது, முதலிலே அவங்களால வேற எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நகர முடியல, சிந்திக்க முடியல, நான் ஏதாவது ஒரு அமைதியாக உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்க, ஒரு மெடிடேட் பண்ணுங்க, ஒரு மந்திரம் சொல்லுங்கன்னா எதுவுமே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இமீடியட்டாக சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஜாதகத்தில் அதுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் நம்ம வந்து அக்னி உபாசனையை கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் சரியாகணும்னா அக்னி உபாசனை ஹோமம் செய்யறது. அடுத்ததாக அவர் பார்த்தோம்னா எர்த் எனர்ஜியை குறிக்கக்கூடியது கற்கள். இது மாதிரி தான் நம்மளுடைய இது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ரெமீடியல் விஷயங்களே இருக்கும். குறிப்பாக அது உடனே சரியாகிறதுக்கு அப்படின்றதுனால அது குயிக்காக எல்லாருக்கும் சரியும் ஆகுது இவ்வளோ நாளாக. அதில் வந்து என்னன்னா இந்த நபருக்கு அவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார், பட் ஆனால் அவரால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை. ஃபோனையே வந்து ஆன் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து கன்சல்டேஷன் போடுறேன், சிங்கிள் டே கன்சல்டேஷன் போடுறாரு. இந்த சிங்கிள் டே கன்சல்டேஷன் போட்டு எனக்கு உடனே பேசணும் அப்படிங்கிறதுனால கன்சல்டேஷனுக்கு பணம் அனுப்பிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். திரும்ப வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்றதுனால இந்த ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் தான் என்னால் பேச முடியும் குருஜிங்கிற மாதிரி பேசுறாரு. அவரால் வந்து நம்ம அக்னி உபாசனை அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்க முடியாது, அவங்க சங்கல்பம் பண்ணிக்க முடியாது. ஸோ அது மாதிரி அவங்க பண்ணிக்காம நம்மளா சும்மா பண்ணி பிரசாதம் அனுப்புறதுங்கிறது நம்ம வழக்கம் கிடையாது. ஒன்றும் நேரில் வரணும், இல்லை வாட்ஸ்அப்லையாவது அவங்க பார்க்கணும். அல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டின் அப்படின்னு இந்த இதுலலாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு அந்த அரப் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, இந்த துபாய் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பாட்டிமோன்னு இருக்குது. ஸோ அதில் இருக்க பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதர் கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம செய்யறது. அதனால அந்த அக்னி உபாசனை சொன்னால் என்னால் பண்ணிக்க முடியும், நீங்களே பண்ணுவீங்களா? முடியாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதாவது பண்ணணும். ஏன் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, ஆன் பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு பேங்க்லேருந்து பிரச்சனை, வேற இடத்துல இருந்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. ஆஃபீஸ் போகிறதில்ல, ஆஃபீஸ் இயங்கி கொண்டிருக்கிறது, பட் ஃபண்ட்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அவருக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சதுன்னா இமீடியட்டாக அவருக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதனால நான் வெளியிலையுமே எங்கேயும் போகிறதுல ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருந்தார். அவருடைய ஜாதகத்துலையுமே அப்படி தான் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அதனால என்னால் ஃபோன் ஆன் பண்ணக்கூட முடியாது குறித்து நீங்கள் எனக்கு என்னன்னு சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலுமே அவங்களுக்கு யோகதா பிளானட்னு ஒன்று இருக்கணும். அதாவது யோகக்காரகன் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோகக்காரங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு சுக்கிரன் யோகக்காரங்க, கும்பத்துக்கு சுக்கிரன் யோகக்காரங்க, இந்த மாதிரியான பேச்சா பேசக்கூடாது. யோகதா அப்படிங்கிறது வேற. அதுக்கு வந்து நிறைய நீண்ட ஒரு இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டைம் எடுக்கும், நம்ம அது மாதிரியாக கணிக்கணும். அந்த பிளானட், இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். அந்த பிளானட் எதுன்னு பார்த்து அந்த பிளானட்டோடைய கோயிலுக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பிளானட் உங்களோட ஜாதகத்தில் எங்கே இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு நம்ம சுக்கிரனே எடுத்துப்போமே, சுக்கிரன் தான் உங்களுக்கு யோகதாவாக வர ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த யோகதாலேயே ஒரு 4-5 ஸ்டெப் இருக்குது. அதுவுமே நான் தனித்தனியாக கைட்ஸாக ஒவ்வொருத்தருக்கும் தேவையான கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு டைம் இல்லாங்கிறதுனால அதையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை பண்ண முடியறது இல்லை அப்படின்றதுனால vamananshesharadin.comல உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் இருந்திருக்கும். இப்போ அதுவுமே இருக்குது. அது வெறும் கன்சல்டேஷன் மட்டும் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த யோகதா பிளானட் அப்படின்னு ஒரு பிளானட் இருக்குது, ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்துக்கு எங்கே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அந்த கிரகம் எங்கே இருக்குது, உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன், இப்போ சுக்கிரனே இருக்காருன்னு வச்சுக்கலாம். சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் உட்காந்துருக்கார். சுக்கிரன் மீனத்தில் உட்காந்துருந்தா எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றது அவங்களுடைய ஜாதகத்தை தெரியும். இதை தவிரவே இந்த கஷ்டங்களுக்கு, இந்த கர்மாக்களுக்கு என்ன காரணம், அவங்க பூர்வ ஜென்மத்தில் இந்த காரணம் என்ன, அந்த காரணத்தை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படிங்கிறதுமே ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலுமே தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்து அது எந்த கோயிலும் அந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலில் போயிட்டு ஒரு ரிச்சுவல் பண்ணணும். இதுதான். ஸோ இப்போ கோயிலுக்காக உங்களால் போக முடியுமா? அது எனக்கு பிரச்சனை இல்லையா? கிடையாது. ஐ வில் ஹேண்டில் இட். நான் வேற ஒரு ஃபோன் வச்சிருக்கேன், அதில் வாட்ஸ்அப்லாம் இருக்காது, நார்மல் ஃபோனு, போயிட்டு வந்துடுவேன், காரில் ஏறி போயிட்டு வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, எனக்கு நான் கோயிலில் போய் எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பேன். சரி, ஓகே, அந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தது. அந்த கோயிலில் போயிட்டு உட்காந்துருக்காரு, பர்டிகுலர் கோயிலில் போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம்ங்கிறது அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்து தான் சொன்னார். அங்கேருந்து முடிஞ்சோடனே அப்படி சொல்லிட்டு உடனே அவர் வந்து ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. கான்ஃபரன்ஸ் போட சொல்லியிருக்காங்க நம்ம டீமில், நம்ம கான்ஃபரன்ஸ் போட்டோன்னா உடனே பேசுகிறோம் இந்த மாதிரியான விஷயம் சொல்லிட்டு நான் உடனே உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நடந்ததை சொல்லியிருக்காரு. திரும்ப நெக்ஸ்ட் டே, அதுக்கு அடுத்த நாள், இந்த 2 நாட்களுக்குள்ள 2 முறை ஃபோன் பண்ணியிருக்காரு. நாங்கள் யாரும் எடுக்கல, ஈவெண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம டீமில் யாரும் எடுக்கல. அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணும்போது பார்த்தோம்னா அவர் இந்த விஷயத்தை செய்து முடித்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டேலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல பாசிட்டிவ் சிக்னல்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியும், வேற ஒரு முக்கியமான ஒரு பேங்க்லையும் இருக்கிறவங்களும் சரி, வேற ஒரு முக்கியமான நபருமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து உதவுவதாக சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னா நான் எல்லாத்தையுமே தூளாக்கிடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, எவ்வளவு அவருக்கு வந்து கோடிகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா சொன்னேன்ல, பல கோடிகள் கடன். அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா, கடன் அப்படின்றது அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபண்ட்ஸும் வர வேண்டியிருக்கு. அந்த வர வேண்டிய ஃபண்ட்ஸ் சரியா வராதனால கடன்.
அப்போ டே டு டே ஆக்டிவிட்டி அவருக்கு நடக்க முடியறது இல்லை. அது டே டு டே ஆக்டிவிட்டி நடக்க முடியறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலே அவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவுமே இருந்தது. 2 நாள் 3 நாள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இது நடக்கும்னு தெரியும், பட் 2 நாள்லாம் நடக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருமே அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த யோகதா பிளானட்டை பார்த்து எல்லாம் பண்ணணுமா? அப்போ அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாராலையும் அது முடியாது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்திலே அதுக்கு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஹோரை இந்த யோகதா அளவுக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு இந்த 1 நாள் 2 நாளில் நடக்கலைனாலும் நடக்கும். இந்த ஹோரை அப்படிங்கிறது நம்ம லைஃப் லாங் பண்ணிக்கலாமே. நமக்கு லைஃப் லாங் நமக்கு எல்லாருக்குமே நமக்கு பணம் அப்படிங்கிறது தேவை தானே. ஸோ அப்போ அந்த ஹோரை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பிறந்த ஹோரை, அந்த ஹோரை அப்படின்றது வந்து உதாரணத்திற்கு எந்த நாளாக வேணா இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சந்திர ஹோரை அப்படின்ற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும்? சந்திரனுக்கு உண்டான நாள் எது? திங்கக்கிழமை. நான் உதாரணத்துக்கு நீங்க வந்து புதன்கிழமை சந்திர ஹோரையில் பிறந்திருந்தாலும் கவலை இல்லை, நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன ஹோரை அப்படிங்கிறத முடிக்கணும். அந்த ஹோரையுடைய நாதன் யார்? அந்த நாதனுக்கு உண்டான நாள் எது? இப்ப சந்திர ஓரை, சந்திர ஓரைக்கு உண்டான நாள் யாரு? திங்கக்கிழமை. அப்ப திங்கக்கிழமை அன்னைக்கு தேர்ந்தெடுத்து சந்திர ஓரையில நீங்க அந்த கோயிலுக்கு போகணும். இப்ப நீங்க வந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க சனி ஓரையில, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சனிக்கிழமை சனி ஓரையா தேர்ந்தெடுத்து போகணும். இதுதான் சிம்பிளான விஷயம் தான், பெரிய ஒரு விஷயம் கிடையாது. எந்த நாள்ல எந்த ஓரையில பிறந்திருக்கீங்களோ அந்த ஓரையோட நாள், அவ்வளவுதான். குரு ஓரையில பிறந்திருந்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில போறீங்க. அது எந்த கோயிலுக்கு போகணும்? அப்ப சந்திரன் இப்போ நம்ம வந்து ஞாயிறுலேருந்து தானே நம்ம சொல்லுவோம். அப்போ ஞாயிறுலேருந்து எடுத்துருவோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இப்போ நீங்கள் வந்து சூரிய ஓரையில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூரிய ஓரையில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் ஒரு கோயிலுக்கு போகிறேன் இல்லையா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் காலையில் 6 to 7, நைட் 8 to 9 அப்படிங்கிறது நம்ம அப்படி ரேண்டமாக எடுத்துக்காம கண்டிப்பான முறையில் பஞ்சாங்கத்துலேருந்து எக்ஸாக்டாக உங்கள் சிட்டிக்கு இப்போ எல்லார் கையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பஞ்சாங்கம் வச்சிருக்காங்க. அது தவிர நான் கூட அந்த ட்ரிக் பஞ்சாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பதிவுகளில் கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அதுவும் ஃப்ரீ தான் உங்களுக்கு. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வேணா வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். இல்லைனா வேற ஏதாவது தமிழ் நாட்காடி இருந்ததுன்னா அதுவுமே நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். அதுவுமே நிறைய பேர் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ திங்கள் ஹோரையில் பிறந்திருக்கீங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திர ஹோரை அந்த நாளோடைய எப்போ வருதுன்னு பாருங்க. இது எவ்வளோ நாள் போகணும் அப்படின்னு பார்த்தா கண்டினியூஸாக உங்களுடைய ஒரு சங்கல்பம் என்று ஏதாவது ஒரே ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வச்சுக்கோங்க. பணம் மட்டும் பணம் தான் அப்படின்ற மாதிரி தான் பணம். வீடுனா அப்ப வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான். வீடு வாங்கணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு என்னால தடை இருக்கு அப்படின்றது தெரியணும். வீடு வாங்குறதுக்கு தடை அப்படிங்கிறது வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்தா அந்த விஷயத்தை நினைச்சுக்கலாம். பணம் தான் தடையா இருக்குன்னா பணம். இடம் கிடைக்கல, அதுதான் எனக்கு பிரச்சனை. பணம் எல்லாம் என்கிட்ட இருக்கு, இடம் கிடைக்கல, அதுதான் என்னுடைய சங்கல்பம் அப்படின்னா அப்ப அந்த இடம் கிடைக்கிறது நல்ல இடமா கிடைக்கணும், நல்ல ஆட்களோட நல்ல சுற்று வட்டாரத்தோட கிடைக்கணும். அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கலாம். கல்யாண பிரச்சனையா அப்ப கல்யாணத்துக்கு பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பணம் தான் மூல காரணமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பணம் அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிட்ட தொகை, ஏதாவது ஒரு தொகையை நினைச்சுக்க வேண்டியது, அதில் நீங்கள் வந்து கோயிலில் போயிட்டு வழிபட வேண்டியது. அந்த ஒரு சங்கல்பம் நிறைவேறியவுடன் அடுத்தது நீங்கள் வேற ஏதாவது சங்கல்பம் வச்சுட்டு பண்ணிக்கலாம். இது எவ்வளவு வாரம் போகணுங்கிறது வந்து உங்களோட இஷ்டம். உங்களுக்கு நிறைவேற வரைக்கும் போகிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி 2 நாள்ல நடந்துடும். சில பேருக்கு 2 வாரம் 3 வாரம் நீங்கள் வந்து அந்த மாதிரி போக வேண்டி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 7 வாரம் கூட போக வேண்டியிருக்கலாம். அவர்களுடைய விஷயத்தை பொறுத்தது. அகைன் நான் சொல்றேன், இதுக்கும் யோகதாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தாலுமே கூட இது 100% நிறைவேறக்கூடிய முறை தான். இப்போ திங்கக்கிழமை சந்திர ஓரையில் போறீங்கன்னா எங்க போகணும்? இப்போ திங்கக்கிழமை, இப்போ ஞாயிற்றுக்கிழமை சண்டேலேருந்து ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? இப்போ சண்டே சூரியன் அப்படின்னா உங்களுக்கு சூரியனுக்கு உண்டானவர் யார்? சிவன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூரியனுக்கு உண்டானவர் சிவன் நம்ம வந்து சொல்றோம். சூரியனுக்கு உண்டானவர் சிவன்னா நீங்க சிவன் கோயிலுக்கு போறீங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு நெய் விளக்கேற்றி வச்சுட்டு வழிபடுறீங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் நெய் விளக்கேற்றி வைக்கலாம். சனிக்கு மட்டும் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சூரிய ஹோரையில் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போறீங்க. சிவன் கோயிலில் போயிட்டு நெய் விளக்கேற்றி வச்சுட்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்கிறீர்கள். எந்த சிவன் கோயிலுக்கு போகிறீர்களோ அந்த சிவன் கோயிலுடைய சிவனுக்குண்டான நாமம் இருக்கல்லவா, அங்கதான் இருக்கிறது சூட்சமம். இப்ப போறீங்க சிவன் கோயில், குற்றாலீஸ்வரன் கோயிலுக்கு நீங்க போறீங்க. அப்ப நீங்க வந்து குற்றாலீஸ்வராய நமக அவருடைய நாமத்தை டைரக்டா சொல்லி எவ்வளவு நேரம் அங்க இருக்கீங்களோ, 1.5 மணி நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் எவ்வளவு நேரம் அங்க இருக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் நீங்க சாண்டிங் பண்ணலாம். ரொம்ப அதிக பிரச்சனை இருந்தால் 1.5 மணி நேரம் கண்டிப்பா இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து வாரம் நான் போய்ப்பேன், எனக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் கிடையாது, மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 hour கூட அந்த கோயிலில் 1/2 hour 20 நிமிஷமோ இருந்தால் போதுமானது. குற்றாலீஸ்வராய நமக, குற்றாலீஸ்வராய நமக, குற்றாலீஸ்வராய நமக சொல்லிக்கிட்டே இருங்க. கண்களை மூடிக்கொண்டு ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸும் அந்த கடவுள் மேலேயே இருக்கட்டும். எந்த கோயிலுக்கு போறீங்களோ, இன்னைக்கு குற்றாலீஸ்வரர்கிட்ட போயிட்டு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வேற ஒரு சிவன் கோயில், வேற ஒரு சிவனுக்கு உண்டான ஒரு நாமம் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா அது உங்களுக்கு சரியாகுமானா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, டைம் எடுக்கும். ஒரே கோவில்
ஒரு வாரம் போறீங்கன்னா அதே கோயிலுக்கு தொடர்ந்து போங்க, அந்த விஷயம் நடந்து முடியற வரைக்கும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் உங்களால் போக முடியாத போயிடுச்சுனாலும் தப்பில்லை. திரும்ப அடுத்த வாரம் அதே கோயிலுக்கே போங்க, அதே நாள்ல அதே ஓரையிலே அதே இதுலயே போங்க. இப்ப சந்திரன் அடுத்தது வந்து திங்கக்கிழமைன்னு எடுத்துக்கோங்க. திங்கக்கிழமைக்கு யாரு? அம்பாள். அம்பாள்னா சிவன் கோயில்ல தான், சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அம்பாள் தான், அம்மன் கிடையாது. சந்திர ஓரையில பிறந்திருக்கீங்க, அம்பாள் கோயிலுக்கு போறீங்க, அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு ஏற்றி வச்சுட்டு இதே மாதிரி அம்பாலோட நாமாவளி என்னன்னு திருப்பர சுந்தரி, திருப்பர சுந்தரியை நமக, ஓம் திருப்பர சுந்தரியை நமகன்னு அம்பாலோட நாமத்தை எவ்வளவு நேரம் வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய்க்கிழமைக்கு யார் உங்களுக்கு? நரசிம்மர் எடுத்துக்கலாம், ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாம், முருகர் எடுத்துக்கலாம், வாராகி அம்மாவை எடுத்துக்கலாம், யார் வேணா எடுத்துக்கலாம். ரொம்ப கடுமையான கடன் மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு உடனே ரிலீஃப் ஆகணும்னா நரசிம்மர் அல்லது வாராகி, இவங்க 2 பேரையும் பிடிக்கணும். ஸோ இதில் யாரையாவது ஒருத்தரை பார்த்துட்டு அவங்களுக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வருது, அவங்க உங்களுடைய நாமத்தை சொல்ல வருது. நரசிம்மர்னு மட்டும் தான் போட்டிருக்க அந்த கோயிலில், அப்போ நான் என்ன சொல்றது? நரசிம்மாய நமக. வாராகி என்ன போட்டிருக்கேன், என்ன சொல்றோம்? வாராகி நம்ம, அவ்வளோதான், சிம்பிள். புதன்கிழமைனா பெருமாள் தான், பெருமாளை விட்டா வேற கிடையாது. பெருமாள் எந்த பெருமாள் வேணா, பாலாஜியை தவிர வேற எந்த பெருமாள் வேணா போங்க. பாலாஜின்னு சொல்றது வெங்கடேச பெருமாளை தவிர, வெங்கடேச பெருமாள் கிட்ட போகக்கூடாதுன்னோ திருப்பதிக்கு போனா நமக்கு வந்து கெட்டு போயிடணும் அர்த்தம் கிடையாது, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருப்பதிக்கு போனா எல்லாவித நன்மையும் நடக்கும், சில வேண்டாத நபர்கள் சொல்லுவதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த புதன்கிழமைக்கு போறதுக்கு நீங்க வந்து திருப்பதி பெருமாள்கிட்ட போக வேண்டாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ வேற ஏதாவது ஒரு பெருமாள்கிட்ட போய் பார்த்துட்டு போயிடுங்க. நல்ல விஸ்வரூப தரிசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளா இருந்தா ஒண்டர்ஃபுல்லா பலன் தருவார். இது ஒரு முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே போயிட்டு பெருமாள் கிட்ட உட்காந்து அந்த பெருமாளோட நாமம் கண்டிப்பான முறையில் இருக்கும், அவருக்கு நெய் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொல்றீங்க. நான் நம்பர்ஸ் சொல்றேன் எவ்வளோ விளக்கேற்றி வைக்கணும்னு, அது அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தா வந்து வியாழக்கிழமை அப்படின்னு போனீங்கன்னா குரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிவனும் இருப்பார், நாராயணனுமே வந்து குருவுக்கானவர். இந்த 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட தொடர்ந்து போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமைனா உங்களுக்கு தெரியாது கிடையாது, மகாலட்சுமி. அடுத்தது வந்து பார்த்தோம்னா சனிக்கிழமைனா நம்ம யார்கிட்ட போகலாம்? உக்கிரகாளி கிட்ட போகலாம், துர்கை கிட்ட போகலாம், சிவன் கிட்ட போகலாம், பைரவர் கிட்ட கூட போகலாம். இது எல்லாருமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு முறையிலே நீங்கள் வந்து பண்ணிட வேண்டியது. ஸோ இப்போ வந்து என்னென்ன எவ்வளவு விளக்கேற்றணும், ஒரு விளக்கேற்றினால் பலன் தருமானா 100% பலன் தரும், தராமல் இல்லை. மேக்சிமம் உங்களால் ஏற்ற முடியும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஞாயிற்றுக்கிழமை ஓரையில் சூரிய ஓரையில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம், இல்லைன்னா 10 நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம். சந்திர ஓரையில் பிறந்திருந்தீங்கன்னா 2 நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன ஆகுது? செவ்வாய் ஓரைனா 9 இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் ஓரை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 5 நெய் விளக்குகள். அடுத்தது குரு ஓரைன்னும் போது 3 நெய் விளக்குகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர ஓரைனா 6 நெய் விளக்குகள். சனி ஓரை அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம், 8 நல்லெண்ணெய் தீபம். இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணக்கூடிய முறை. இன்கேஸ் உங்களுடையது அந்த சனிக்கிழமை ராகு காலத்தில் அமைந்து விட்டது அப்படின்ற மாதிரி இருந்தா 4 இழுப்பெண்ணெய் தீபம் சேர்த்து ஏத்துங்க. உங்களுடைய ஓரை சனிக்கிழமை அந்த ராகு காலத்தோட இருக்கக்கூடிய ஓரையோட கலந்துருச்சுன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதோட 4 இழுப்பெண்ணெய் தீபம் சேர்த்து ஏத்துங்க. அப்பதான் பலன் கண்டிப்பான முறையில் வரும். ஸோ நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் மறுமுறை கூட கேளுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மெத்தட். பைசா கொடுத்து போய் கேட்டாலும் இது கிடைக்காது. அதனால இதை வந்து கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸான மெத்தடாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த மே 1ஆம் தேதி சித்திரகுப்த பூஜையை வந்து தவற விட்டு விடாதீர்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்விலே ஒவ்வொரு முறை வரும்பொழுதுமே எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. அந்த மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வரும். அந்த கீழே இருக்கிற நம்பர்ல வந்து வாட்ஸ்அப்ல உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், கண்டிப்பாக வருகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து நீங்க போட்டுட்டு இது பண்ணிடுங்க. எவ்வளவு நபர்கள், 4 பேர் நீங்க வரீங்க வீட்டில் எல்லாரும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த 4 பேர்னு போட்டு விட்டுடுங்க. அது தப்பே கிடையாது. நீங்க 4 பேர்னு கூட போட்டு விட்டுட்டீங்கனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்குண்டான பதில் அனுப்பி விடுவார்கள். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஆகர்ஷண திலகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் கிடைக்கும் என்று தெரியாது. நம்ம 3 நாள் 4 நாள் அதிகபட்சமா வச்சிருப்போம். அதுவே வந்து பார்த்தோம்னா 100 எல்லாம் செய்யும் பொழுது இந்த 54 தான் நம்ம வந்து தொகையா செய்யறோம். அப்படிங்கும்போது 54 52 எவ்வளவு வருதோ அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஹேர்புக்கு உண்டான அளவுக்கு தான் வரும். உங்களுக்கு அதிகபட்சமா உங்களுக்கு 50லேருந்து 54 55க்குள்ள வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த ஒரு தொகையை சொன்னேன். 50 தான் வந்ததுன்னா அவ்வளவுதான். ஸோ அந்த நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுற மாதிரி இருக்கும். அடுத்த 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ நம்ம திரும்ப எப்போ ஓப்பன் பண்ணுவோன்றதும் தெரியாது. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து பூஜா ஹோமம்ல சங்கல்பம் பண்ணணும் சித்திரகுப்த பூஜைங்கிறது. அடுத்து இந்த ஆகர்ஷண திலகம்ங்கிறது பூஜா ப்ராடக்ட்ஸ்ல வந்து நீங்க போயிட்டு வாங்க வேண்டியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம சிவாய.